தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளபடி சென்னையில் உள்ள தலைமைக் கழகத்தில் விண்ணப்ப படிவங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. நாளையுடன் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுவது நிறைவு பெறுவதால் ஏராளமான கழக தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் எழுச்சியுடனும் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டி ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வழங்கி வருகின்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்தபடி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் சென்னை தலைமைக் கழக அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். நாளை வரை தலைமைக் கழகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெருந்திரளானோர் அலையலையாக திரண்டு வந்து மிகுந்த ஆர்வத்துடன் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டி ஏராளமான தொண்டர்கள் விருப்ப மனுக்களை அளித்தனர். 234 தொகுதியிலையும் அம்மா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மாபெரும் வெற்றினா இந்த தடவை அம்மா தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு நிறையா செஞ்சுருக்காங்க. அதனால கண்டிப்பாக அம்மா தான் இந்த தடவை நிரந்தர முதல்வர் அப்படின்னா அது அம்மா தான். கடந்த 5 ஆண்டுகளாக அம்மா அளவற்ற சாதனைகள் மக்கள் நலத்திட்ட பணிகளில் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மகளிருக்கு அவங்க முதலிடம் வகுத்து நிறைய சாதனைகள்லாம் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. நலத்திட்ட பணிகள்லாம் மேலும் மேலும் அம்மாவின் பணி சிறக்க மீண்டும் அம்மா அவர்களே நிரந்தர முதலமைச்சராக வருவாங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு எத்தனையோ ஆடு மாடு கொடுக்கறது, மிக்சி கிரைண்டர் கொடுக்கறது, எத்தனையோ செஞ்சுருக்காங்க. நிறைய நாங்களும் பயன்பெற்றிருக்கிறோம். அதனால் இந்த ஆட்சி மாதிரி எப்பொழுதும் அம்மா ஆட்சியே இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இமாலய சாதனை படைப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அம்மா அவர்கள் இலவச திட்டங்களை 5 ஆண்டுகளில் அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அம்மாவை தவிர வேறு யாரும் ஆட்சியில் அமர முடியாது, எதிர்க்கட்சியே இல்லை என்ற நிலை தமிழகத்திலே உருவாக்கி இமாலய சாதனையை படைப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் என்றும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 5 ஆண்டுகள் செய்த சாதனை அனைத்தும் இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு எடுத்து சொன்னாலும் கூட நாட்கள் பத்தாது, அந்த அளவுக்கு அம்மா அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் அகில உலக தலைவியாக வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் உயிரை கொடுத்து பாடுபட்டு அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற செய்வோம் என்பதை நாங்கள் சூழல் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அரசியல் தலைவர் ஒருவர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்து மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளைச் சேர்ந்தவர்களும் ஆயிரக்கணக்கில் விருப்ப மனு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.